அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இந்த வீடியோவில் சென்ற வாரம் நிஃப்டி எப்படி இருந்தது, அடுத்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது வாய்ப்பு பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்துட்டு பயிற்சிக்கான வீடியோ, எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. இதில் முக்கியமாக வரைபடம் நாம் பார்ப்பதில்லை, செய்திகளின் அடிப்படையில் பார்ப்பது இல்லை. இதுதான் முக்கியமாக நம்மளுக்கு முக்கியமே என்ன அப்படின்னா ரேஞ்சும் நம்மளுக்கு ஆப்ஷனுடைய அட்டவணையும் தான். அதன் அடிப்படையில் தான் நம்ம பார்க்குறோம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயத்தை இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை அனைவரும் எப்படி புரிந்து கொள்வார்கள் என்று தெரியல. ஆனால் இதனை புரியாத போது சந்தையில் வியாபாரம் செய்யாமல் இருப்பது சிறப்பு. அடங்க மறுக்கும் சந்தை. அடங்க மறுக்கும் சந்தைனா இப்போது டெக்னிக்கல்குள்ளே இருக்கணும். சந்தை இப்போ டெக்னிக்கல்குள்ளே இருக்கா அப்படின்னு கேட்டால் ஒரு கேள்விக்குறி தான். ஏன் அப்படின்னா மார்க்கெட்டை பொறுத்தவரை ட்ரெண்ட் லைனை மதிக்குது அப்படின்னா நீங்கள் சொல்கிறது டெக்னிக்கல். நீங்கள் வரைபடம் போட்டாலே கண்டிப்பாக என்ன பண்ணுவீங்க, கண்டிப்பாக ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணி அந்த ட்ரெண்ட் லைனுக்கு அவுட்டரில் இருக்கும்போதும் பிரேக் அவுட்ஸ்னால் எஸ்டர்டே ஹை ஆர் லோ, வீக்லி ஹை ஆர் லோ, மந்த்லி ஹை ஆர் லோ, இதை தான் பிரேக் அவுட்ஸை வச்சு இந்த ரெண்டு அடிப்படையிலையும் பேட்டர்ன்ஸ் அமைகிறத பார்த்து தான் வரைபடத்தில் இருப்பீங்க. பொதுவாக சந்தையோட போக்கு எப்போது பெரிதாக அமையும், ஒன்று இறங்கினா நல்லா இறங்குறதும், ஏறினா எப்போ ஏறுறதும் அப்படின்னா இந்த ரெண்டு காரணிகள் அமையும் போது சொல்லுவாங்க ஒரு விஷயம் டிமாண்ட் அண்ட் சப்ளை. இதுக்கு ரெண்டுக்கும் உண்டான போக்கு தான் முக்கியமாக இருக்க போகுது. அப்போ இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை எப்போது வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். டிமாண்டுனா லோவில் வரும், சப்ளைனா ஹையில் வரும். அப்போ இதற்கு உண்டான பாயிண்ட்டு தான் நம்மளுக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட். அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டை தான் நம்ம எல்லாருமே எம்ஏசிடி அப்படின்ட்டு நீங்கள் செக் பண்ணுறது எல்லாமே பிரேக் ஈவன் பாயிண்ட் தான். இதை ரொம்ப புரிந்து கொள்வதற்கு அப்பாற்பட்டு நடக்கிறதுனால எல்லாரும் அது பெருசாக நினைக்கிறது இல்லை. அந்த எம்ஏசிடினால அப்போ 20 நாளோட ஆவரேஜ், 50 நாளோட ஆவரேஜ், 100 நாளோட ஆவரேஜ், 200 நாளோட ஆவரேஜ் அப்படி பார்க்கும்போது அதற்கு மேல் இருக்கிற வரை சந்தை பலமாகவும் பலவீனமாகவும் அதற்கு கீழே இருக்க வரை நம்ம பிரித்து பார்த்து ஒவ்வொன்றாக தெரிந்து கொள்கிறோம். முக்கியமாக சந்தை எப்போது அதிகமாக நடைபெறும். இப்போ நான் பை பண்ணியாச்சுன்னா நான் செல் பண்ணணும். அந்த செல் எப்போ பண்ணுவேன்னா ப்ராஃபிட் இருக்கும்போது நான் பண்ணுவேன். அதே மாதிரி நான் பொசிஷன் ட்ரேடிங் மெத்தட் பை டு செல் ஒன்று இருக்குது. அடுத்து என்ன இருக்குது, செல் டு பை அது இருக்குது. இதுக்கு பேர் ஷார்ட் பொசிஷன் சொல்லுவாங்க. அப்போ இதில் நான் ப்ராஃபிட் எங்கே புக் பண்ணுவேன், கவரிங். பை பண்ணுறதுனால கவரிங் ஏற்படும், அப்போ ஷார்ட் கவரிங். அப்போது இந்த லாபத்தில் நடைபெறும் போது ப்ராஃபிட் வாங்கினவங்க மேலே விற்க போகிறாங்க, கீழே மேலே விற்றவங்க கீழே வந்தால் கவர் பண்ண போகிறாங்க. இதுதான் ப்ராஃபிட் புக்கிங். அப்போ அந்த ப்ராஃபிட் புக்கிங் நடைபெற்றால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று. ஆனால் சந்தை இப்போது நடைபெறுவது இந்த ப்ராஃபிட்டினால் கிடையாது. இந்த மார்க்கெட் மேலேருந்து கீழே வர்றதும் சரி, கீழேருந்து மேலே போகிறதும் சரி, இந்த ப்ராஃபிட்னால் ஒரு விஷயம் நடைபெறவில்லை அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக நடைபெறணும். ப்ராஃபிட் எல்லாம் எப்படி ட்ரேட் பண்ணுவாங்கன்னு எடுத்துக்கலாம். இதில் ப்ராபபிலிட்டி தான். இப்போ சான்சஸ் 80%, 20%, 90%, 10%, 50%, 50% இப்படி தான் எடுத்துக்கலாம். இதில் லாபத்தின் உறுதி செய்வதனால் இவ்வளோ பெரிய மூமெண்ட் இல்லை. சந்தையில் என்னென்னா நஷ்டம், லாஸ் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா சந்தை இப்படி நல்லா ஏறி முடிஞ்சதுக்கப்புறம் ஒருத்தர் வாங்குறாரு, சந்தை அடுத்து என்ன ஆகுதுன்னா அடுத்த நாள் இந்த லோக்கு கீழே ஓப்பன் ஆகுது. அப்போ என்ன பண்ணுவாங்க, இங்கே வாங்கினவங்க எல்லாருமே முதல் என்ன பண்ணுவாங்கன்னா பேனிக் செல்லிங் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா சந்தை இறங்கிட்டே போகுது. சந்தை இறங்கி முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, சந்தை இறங்கி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இடத்துல ஷார்ட்டோ அல்லது புட்டோ பை பண்ணுவாங்க. சந்தை என்ன ஆகுது, அதுக்கு அடுத்த நாள் அந்த ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறம் அங்கிருந்து மேல் நோக்கி. அப்போ இந்த இடத்துல என்ன வருதுன்னா பேனிக் பையிங். அப்போ இது ஷார்ட் கவரிங்கோ ப்ராஃபிட் புக்கிங்கோ இல்லை, இதுவும் ஷார்ட் கவரிங் தான். எப்படின்னா லாஸில் நடைபெறுகிறது. இதனால தான் சந்தை அடங்க மறுக்கிறது என்று நம்ம நினைக்கணும், உறுதியாக இது பண்ணணும். அப்போ என்ன ஆகுதுன்னா ஒருத்தர் நான் ஹோல்டிங் முடிவில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பொசிஷனை ஹோல்டு பண்ணுறோம். அப்போ அந்த ஹோல்டு பண்ணும்போது அதில் ஏற்படும் நட்டம் அதிகமாக இருக்கிறனால அந்த நட்டத்தை உறுதி செய்வதனால் ஏற்படக்கூடிய போக்கு தான் இங்கே நடைபெறுகிறது. இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், வியாழக்கிழமை சந்தை 16,240
க்ளோஸ் ஆகுது. அடுத்த நாள் ஓப்பன் 15,917. சந்தை எங்கே முடியுது? 15,800க்கு. அப்போ எவ்வளோ பாயிண்ட்டு? கிட்டத்தட்ட 400 பாயிண்ட் மைனஸ். அப்போது சந்தை இருக்கிறதுலே பார்த்தா இந்த க்ளோசிங் வந்து லோயஸ்ட் க்ளோசிங்னு சொல்லுவாங்க. டெக்னிக்கல் படி சந்தை நல்ல ஒரு வீக்னஸ் அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல. ஆனால் சந்தை அடுத்த நாள் எங்கே ஓப்பன் ஆகுது? முந்தைய நாளோட ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகுது. அதே மாதிரி பாருங்கள், திங்கக்கிழமை க்ளோசிங் வந்து 15,842. அதுக்கப்புறம் அன்னைக்கோட ஹை வந்து 15,977. சந்தை வந்து 17ஆம் தேதி ஹை பார்த்திங்கன்னா 16,284. அப்போது எவ்வளவு தூரம் போக்குகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இது லாபத்தினால் வர ஆட்டம் கிடையாது. இது நஷ்டத்தை புக் செய்வதனால். நஷ்டத்தை புக்னா இப்போ நான் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கி வச்சுட்டேன், அடுத்த நாள் அது 50 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகுது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? 50 ரூபாய்க்கு கீழே போனதுங்காட்டி என் நஷ்டத்தை புக் பண்ணுறேன். அது பேனிக் செல்லிங்னால இறங்கிடுது. கீழே போனதுமே நான் என்ன பண்ணுறேன்? 30 ரூபாயில் நான் செல் அடிக்கிறேன். 30 ரூபாயில் நான் செல் அடிக்கிறதுனால அடுத்த நாள் ஓப்பன் 100 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகுது. அப்போ நான் 30 ரூபாய்க்கு செல் அடித்தவன் என்ன பண்ணுறேன்? இங்கே வந்து நான் பை பண்ணுறேன். அப்போ இதில் என்ன ஆகுதுன்னா பேனிக் கவரிங் அப்படிங்கிற சூழ்நிலையில் தான் சந்தை மூமெண்ட் ஆகிட்டுருக்கு. அதனால தான் சந்தை அடங்க மறுக்கிறது அப்படிங்கிற உண்மையை நம்ம எடுத்துக்கணும். ப்ராஃபிட்டில் இருக்கிறவங்க இப்போ பார்த்திங்கன்னா சந்தை வந்துட்டு இப்போ 16,240 க்ளோசிங் ஆகிருக்கு இந்த இடத்துல. அடுத்த நாள் எப்படி தெரியுங்களா ப்ராஃபிட் புக்கிங்னா? அடுத்த நாள் ஓப்பனிங்கே 16,400. அப்படி இருந்தால் அது ப்ராஃபிட் புக் ஆனதுக்கப்புறம் கீழே வருது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே என்ன ஆகுது? மார்க்கெட் 16,240னா அடுத்த நாள் ஓப்பனிங்கே 15,917. அப்போது இந்த இடத்துல சந்தை வந்துட்டு நம்மளுக்கு ப்ராஃபிட் புக்கிங்கோ ஷார்ட் கவரிங்கோ கிடையாது. அவங்க பேனிக்காக அவங்க ஏற்படுற நஷ்டத்தை, அதனால தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமையே யாரும் கால் ஆப்ஷனை வியாபாரம் செய்யாதீங்க அப்படின்னு சொன்னோம். வெள்ளிக்கிழமை சந்தை வந்து 16,000க்கு மேல் நிலை பெற்றாலே 200 புள்ளிகள் மேல் நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும் நம்ம வந்து திடமாக சொன்னோம். அந்த திடமாக சொன்னதுக்கு காரணம் அனைத்துமே பேனிக் கவரிங். அப்போது ஷார்ட் அடித்தவங்க பை பண்ணிடுவாங்க, மேலே பை பண்ணி வச்சவங்க பேனிக்காக செல் பண்ணிடுவாங்க. இந்த ரெண்டு நிகழ்வு நடந்தங்காட்டி தான் நம்ம அதற்கு எதிர் திசை பயணம் செய்யாதீர்கள் என்று நம்ம சொன்னோம். இதனை புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரியாமல் நியூஸ் பேஸ்டு அப்படி இப்படின்னு எடுத்துட்டால் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் சந்தையில் நம்ம பங்கேற்கலாமா கூடாதா அப்படிங்கிறது இதனை பொறுத்து தான் அமையுது. அதனால் சந்தை வந்துட்டு ஒரு போதையில் வந்துட்டு வாகனத்தை இயக்குவது போல் சந்தை இயங்கி கொண்டிருக்கிறது. இதில் அந்த வாகனத்துக்குள்ளே நம்ம உட்காந்து பயணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு முடிவு செய்கிறது உங்கள் கையில் இருக்குது. அதனால் சந்தையை பொறுத்தவரை நீங்கள் வந்துட்டு எப்படி தவிர்க்கலாம், எப்படி ஈடுபடலாம். அப்போது ஒரு சரியான வாகனத்தை இயக்கும் போது அதில் பயணிப்பதே இப்போதைக்கு டேஞ்சராக இருக்கும்போது, போதையில் ஒரு வாகனத்தை ஒரு இயக்கிட்டு இருக்கும்போது நம்ம அதை பண்ணலாமா அப்படிங்கிறத வந்துட்டு யோசிக்கக்கூடியது அது உங்கள் கையில் தான் இருக்குது. அடுத்தது சந்தை வந்து பார்த்திங்கன்னா சென்ற வாரம் திங்கட்கிழமை ஓப்பன் 15,845, ஓப்பனுக்கு கீழ் 106 புள்ளிகள், ஓப்பனுக்கு மேல் அதனோட 5 மடங்கு நம்மளுக்கு போயிருக்கு. அப்போது சந்தை வந்துட்டு ஓப்பனுக்கு அப்போ நம்ம என்ன சொன்னோம்? இது ஓப்பனுக்கு கீழே வந்து முடிவுற்றும் போது கூட இந்த 500 புள்ளிகளில் இந்த 500 புள்ளிகள் இறங்கினாலும் கூட சந்தை இறங்க வாய்ப்பு அப்படின்னு கூட நம்ம வந்து புதன்கிழமை அதை பற்றி நம்ம பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். அப்போ சந்தை அதற்கு ஓப்பனுக்கு மேலே நிலை பெற்றங்காட்டி தான் திருப்பி மேலே சந்தை நோக்கி வரக்கூடிய வாய்ப்பாகவும் அமைஞ்சது. இதில் வேற ஒரு நல்ல ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, யாராச்சும் வெளியில் இருக்கிறவங்களுக்கு புதன்கிழமை க்ளோசிங்கும் வியாழக்கிழமை க்ளோசிங் ஒரே ரேட், வெள்ளிக்கிழமை க்ளோசிங் ஒரே ரேட். ஆனால் இடையில பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 புள்ளிகள் இறங்கி 500 புள்ளிகள் ஏறி இருக்கு. இந்த மூமெண்ட் யாருக்கு தெரியாது. இந்த மூமெண்ட்டுக்குள்ளே இருந்தவங்களுக்கு எத்தனை பேருக்கு நஷ்டம் ஏற்பட்டார்களோ அந்த நஷ்டம் அனுபவித்தவர்களுக்கு மட்டுமே அதனுடைய வலி தெரியும். ஆனால் சந்தை பார்க்குறதுக்கு புதன்கிழமை க்ளோசிங்கே தான் வெள்ளிக்கிழமை க்ளோசிங். ஆனால் அதை எடைப்பட்டு ஒரு 500 புள்ளி இறங்கி மேலே ஏறி இருக்குது. இங்கே பை பண்ணவங்களுக்கு இந்த 500 புள்ளி இறங்கின அளவுக்கு தாக்கு பிடிக்க முடியுமா? திருப்பி மேலே 500 புள்ளி ரெக்கவர் ஆகி வந்தாலும் பெரிய லாபம் கிடையாது. இதனை எப்படி அவங்க அப்போ இதில் வந்து கால் ஆப்ஷனை பை பண்ணவங்க இந்த இடத்துல போகும்போது என்ன முடிவெடுப்பாங்க, புட் ஆப்ஷனை பை பண்ணவங்க இந்த இடத்துல வரும்போது என்ன முடிவெடுப்பாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். சந்தையில் வந்துட்டு ஷார்ட் கவரிங்கோ இல்லை ப்ராஃபிட் புக்கிங்கோ வரும்போது அது ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சரோட வித்தியாசத்தில்
இடத்துல அடிப்படையில் கொஞ்சம் வித்தியாசம் காமிக்கும். இந்த இடத்துல எல்லாம் வித்தியாசங்கள் காண்பிப்பதில்லை. அதனால் ஷார்ட் கவரிங்கு ப்ராஃபிட் புக்கிங்கும் இல்லை, பேனிக் கவரிங்கு தான் இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது இதன் மூலம் தெரியுது. அடுத்தது மாத கான்ட்ராக்டோட இறுதி வாரம் இப்போ நடைபெற அடுத்த வாரம். இதில் வந்து 16,200 கால் 16,000 புட்டு தான் மேஜராக கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 16,500 கால் 300 கால் 100 புட்டு கொடுத்து அதுக்கப்புறம் 17,000 அப்படி வரிசையாக கொடுத்துருக்காங்க. அடுத்து 15,800 காலும் புட்டும் கொடுத்துருக்குறாங்க. 15,800 அப்படிங்கிறது மிக முக்கிய லெவலாக இருக்க போது. அடுத்து 16,000 16,200 அடுத்து 16,500 இதற்குள் சந்தை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமாக தென்படுகிறது. அப்போ 16,200 கால்னா இப்போ 220 ரூபாய்க்கு முடிஞ்சதுனால 16,440 நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். 16,000 புட் 85 15,915 ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். இதுக்கு இடையில இருக்கிறதே 500 புள்ளிகள். நம்மளுக்கு ஒரு வாரத்தோட ரேஞ்சில் நம்மளுக்கு கிட்டத்தட்ட 500 to 700 புள்ளிகள் ரேஞ்ச் வேணும். அப்போ அது ஓப்பன் ஆன புள்ளிகள், அப்போ திங்கட்கிழமை ஓப்பன் ஆகுதுன்னா அந்த ஓப்பன் ஆன புள்ளியிலிருந்து ஹையுக்கும் லோவுக்கும் கண்டிப்பாக 500 புள்ளிகள் வித்தியாசம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதுதான் ரேஞ்ச். அப்போ அந்த இடத்துல இருந்து இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்து வியாபாரம் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்ம கொடுத்துட்ருக்கோம். அது மே 31 வகுப்பு துவங்குது. விருப்பம் உள்ளவங்க வந்துட்டு 9842610908 என்று வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு அதன் விவரத்தையும் உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.